புதுக்கோட்டை மாவட்ட ஹாக்கி சங்கம் சார்பாக மாநில அளவிலான சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி விளையாட்டுப் போட்டி இன்றைக்கு புதுக்கோட்டையில் துவங்கி இருக்கின்றது. அடுத்த 4 நாட்களுக்கு இந்த போட்டி வெகு சிறப்பாக இங்கே நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதிலுமிருந்து கிட்டத்தட்ட 28 அணிகளும் 600க்கும் மேற்பட்ட வீராங்கனைகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்றார்கள். அவர்களுக்கு அத்துணை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வெகு சிறப்பாக இந்த போட்டியானது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு புதுக்கோட்டையில் ஹாக்கி அளவில் மாநில அளவில் நடைபெறுகின்ற போட்டி இந்த போட்டி தான். 14 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில அளவில் இந்த போட்டியானது இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக எங்கள் சங்கத்தின் சார்பில் வெளி உதவிகள் எதுவும் பெறாமல் முழுக்க எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட ஹாக்கி சங்கத்தின் சார்பாகவே இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக ஒத்துழைத்த இந்த ஒரு மாபெரும் பணியை ஒருங்கிணைத்து ஒத்துழைத்த புதுக்கோட்டை மாவட்ட ஹாக்கி சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும், மாவட்ட ஹாக்கி சங்கத்தினுடைய தலைவர் என்கின்ற முறையிலும், தமிழ்நாடு ஹாக்கி அசோசியேஷனுடைய துணைத் தலைவர் என்கின்ற முறையிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தலை மனதில் வைத்து செய்ததாக தான் நான் நினைக்கின்றேன். பீகார் தேர்தல் உள்ளிட்ட வருகின்ற தேர்தல்களை மனதில் வைத்து இதை அறிவித்திருக்கின்றார். இது ஒரு அறிவிப்பாக தான் வந்திருக்கின்றதே தவிர இதற்கான நிதி ஒதுக்கீடு பற்றி இதுவரை அவர்கள் சொல்லவில்லை. இதை எடுப்பதற்காக இவ்வளவு ஒரு திட்டம் என்று சொன்னால் அதற்கான நிதியை ஒதுக்கினால்தான் அந்த திட்டம் அறிவித்தது முழுமை பெறும். வெறும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு நிதி இதற்கு தேவைப்படும், நாங்கள் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம் என்பதை பற்றியும் சொல்லவில்லை. எத்தனை காலத்திற்குள் முடிக்கப் போகிறோம் என்பதனையும் அவர்கள் குறிக்கவில்லை. இன்னொரு 6 மாத காலத்தில், ஓராண்டு காலத்தில், 3 மாத காலத்தில் என்று ஒரு திட்டத்தை வரையறுக்க வேண்டும். அதையெல்லாம் இல்லாமல் வழக்கம் போன்ற ஒரு வெற்றி அறிவிப்பாக இது வந்திருக்கின்றது. நடக்குதான்னு பார்ப்போம். 2026 எலெக்ஷனில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து தமிழகம் வந்து திமுக அதிமுக இருமுனை போட்டு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து நடிகர் விஜய் களத்தில் வந்திருக்காரு, சீமான் களத்தில் ஏற்கனவே இருக்காரு. அதை நம்ம வந்து ஒரு 5 முனை 4 முனை போட்டி 5 முனை போட்டியாக நம்ம பார்க்கணும். ஏன்னா 2021 எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்லி 3 to 4% ஓட்ஸ் தான். இப்போ அவங்க மறுபடியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு படம் எடுத்துட்டா ஹீரோ வில்லனும் தாங்க. டிஎம்கே ஹீரோ, வில்லன் அதிமுக, அவ்வளோதான். கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் குறுக்க மறுக்க வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கெடுக்க வேண்டியதில்லை. 8ஆம் வகுப்புக்கு வந்து கம்பல்சரி பாஸ் கிடையாது சிபிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் வந்து பாதிப்பு ஏற்படும்? எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது அளவிட முடியாத பாதிப்பு. இந்த பாதிப்பை வந்து நீங்கள் அளவிடவே முடியாது. இடைநிற்றல்ங்கிறத ஒன்று ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து தலைவர் கலைஞர் வந்து எல்லாரையும் ஒரு 9ஆம் வரைக்குமே எல்லாரையும் பாஸ் போட்டுட்டு வாங்க. அதனால ஒன்றும் கெட்டு போகல. எல்லாரும் படித்து நல்லா தான் இருக்கிறோம், வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம், வேலையை பார்த்துருக்கிறோம், எல்லாமே நடந்திருக்கும். ஒரு பிள்ளைய வந்து 3ஆவதுலே ஒரு வளர்கிற பருவத்திலே நீ எதுக்கும் லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட இல்லை. அதுக்கு மேலே படிக்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கும் பிறக்கும், படிக்க வைக்கக்கூடிய எண்ணம் அந்த பெற்றோருக்குமே போயிடும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே மந்திரம் தான். தமிழ்நாட்டில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. சமஸ்கிருதத்தில் மந்திரம் இருக்குது, அரபியில் இருக்குது, பைபிளில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. படித்தா முன்னேறணும், அவ்வளோதான். ஒரு குடும்பம் சரியில்லை அப்படின்னா கீழே இருக்குன்னா என்ன சொல்லுவோம் அந்த குழந்தைங்களை பார்த்து? எப்படியாவது படிச்சிரு, மேலே போயிடலாம். இதுதான் மந்திரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே மந்திரம். ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி சிபிஎஸ்சின்னு வரவங்க நாளைக்கு அதுக்கப்புறம் இப்போ நீட்டை அப்படி தான் நீட்டு சில மாநிலங்களுக்குன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு அந்த மாதிரி எல்லா மாநில திட்டத்துக்கும் கூட செய்வாங்க. ஏன்னா அதிகார பலம் அவங்க கையில் இருக்குது. ஒரு 3ஆவதுல நிற்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைய வேணும்னே கூட ஃபெயில் போடலாம். நாளைக்கு தன்னுடைய உயர் சாதியை சேர்ந்தவங்க இல்லைங்கிற காரணத்துக்காக அதை ஃபெயில் போடலாம். அப்புறம் நாளைக்கு அது டீ கடையிலேயோ எங்கேயோ போய் நிற்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும். இதை தான் அவங்களும் விரும்புகிறாங்க. அதிகாரம் என்பது இன்றைக்கு யார் இந்த நாட்டில் அதிகாரத்தை வைத்திருந்த சாதிகளிடமிருந்து இன்றைக்கு அதிகாரம் பரவலாக்கப்பட்டு விட்டது. நம்மள மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லார் கையிலையும் வந்துருச்சு. அதை அவங்க விரும்பலை. அவங்க எஃப்சிகள் விரும்பலை. திரும்ப அவங்க கையில் அதிகாரத்தை கொண்டு போகிறதுக்கான மறைமுக முயற்சி தான் அப்படி இடையில ஃபெயில் போடுறது, 3ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்கிறது. இதுதான் காரணம். தொடர்ச்சியாக திமுக அரசு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பாஜக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கிறவங்க எல்லாம். ஆனால் அதே நேரத்தில் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் திமுக தான் எங்களுக்கு வந்து போட்டியாக பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சமாளித்து எப்படி 2026 தேர்தல் 2021 தலைவர் எப்படி வெற்றி பெற்றாரோ அதை விட பிரம்மாண்டமாகவே வெற்றி பெறுவார். குற்றச்சாட்டுகள் நிறைய பல்வேறு எதிர்கட்சினா குற்றச்சாட்டு சொல்ல தானே செய்வாங்க. மக்களுக்கு தெரியல எதுவும் உண்மை புரியல. நன்றி. ஒரு எஸ்பி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா உரிய ஆதாரத்தை கையில் வைக்காம சொல்லவே மாட்டாங்க. எப்பவுமே காவல்துறை வந்து ஒரு விஷயத்த ஓப்பனா பப்ளிக்ல வந்து சொல்றாங்கன்னா எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவங்க சொல்லவே மாட்டாங்க. தமிழ்நாட்டோட வரலாற்றை எடுத்து பாருங்க. போலீஸ் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கனாலே அவங்க கையில் 100% ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ யார் பேச்சை கேட்குறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும்.